வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மிக கூடிய விரைவில் கைது செய்யப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தகவல். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் 85 வாக்காளர் அட்டைகளுடன் கைது செய்யப்பட உள்ளதாக காவல்துறை அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை குழுவின் உறுப்பினர்களில் ஒருவராக ஷானி அபேசேகரவை நியமித்துள்ளமை முற்றிலும் பொருத்தமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை குழுவின் உறுப்பினர்களில் ஒருவராக ஷானி அபேசேகரவை நியமித்தமை கடும் கேள்விகளை எழுப்புகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் ஈடுபட்ட ஒருவரை, ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகளில் பெயர் குறிப்பிட்ட ஒருவரை, சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்ட ஒருவரை இந்த குழுவின் முக்கிய பொறுப்பிற்கு நியமித்துள்ளமை முற்றிலும் பொருத்தமற்றது. இது வெறுமனே நடைமுறை ரீதியாக தவறான நடவடிக்கை மாத்திரமல்ல, இது ஒவ்வொரு நெறிமுறை தரத்தையும் மீறுவதாகவும் இது செயல்முறையின் நம்பகத்தன்மையை மீது இருண்ட நிலை போர்த்துகின்றது. சட்ட ரீதியான முடிவுகள் நியாயமான விதத்தில் எடுக்கப்படுவது மாத்திரம் முக்கியமானதல்ல, நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்கு அவ்வாறான முடிவுகள் வெளிப்படையானதாக நியாயமானதாக எடுக்கப்பட்டதாக மக்கள் உணர்வதும் அவசியம். மக்களின் நம்பிக்கை ஏற்கனவே மிகவும் பலவீனமாக உள்ள நிலையில் சூழலின் இவ்வாறான தீர்மானங்கள் சந்தேகம் மற்றும் ஏமாற்றத்தை ஆழப்படுத்தும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற தருணத்தில் ஷானி அபேசேகர குற்றப்புலனாய்வு பிரிவினரின் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தார். இந்த தாக்குதல் குறித்த விசாரணைகளில் முக்கியமானவராக காணப்பட்டார். ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை ஆராயும் காவல்துறை குழுவில் அவரையும் இணைத்திருப்பது நியாயபூர்வமான கரிசனைகளை எழுப்புகின்றது. குறிப்பாக அறிக்கையில் அவரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் போது ஷானி அபேசேகரின் சமீபத்திய அரசியல் அறிக்கைகள் இந்த விடயத்தை மேலும் குழப்பகரமானதாக்குகின்றது. அவரது பக்கச்சார்பின்மை தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. இந்த விசாரணையை மேற்பார்வை செய்யும் அதிகாரிகளுக்கு அரசியல் தொடர்புகள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுக்கு எவ்வாறு நம்பிக்கை ஏற்படும்? இது ஒரு கட்சி சார்ந்த விடயம் அல்ல, இது தார்மீக தெளிவு மற்றும் நிறுவன ஒருமைப்பாட்டு சார்ந்த விடயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படையான நம்பகமான நியாயமான செயல்முறை தேவை. அவ்வாறில்லையெனில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் பொறுப்பு கூறல் என்ற கருத்திற்கு அநீதி இழைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த கொழும்பு குற்றவியல் பிரிவின் முன்னாள் உதவி காவல்துறை அத்தியட்சகர் நெவில் சில்வாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெளிகம 515 போட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக நெவில் சில்வா இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட 8 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மாத்தறை நீதவான் சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தார். அதற்கமைய குறித்த வழக்கின் 9வது சந்தேக நபரான நெவின் சில்வா இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்ததை தொடர்ந்து இவ்வாறான பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் 85 வாக்காளர் அட்டைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வஜன அதிகாரம் கட்சியின் புத்தளம் மாநகர சபைக்கான வேட்பாளரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக புத்தளம் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியால் விநியோகிக்கப்பட்ட வாக்காளர் அட்டைகள் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். புத்தளம் ரத்மலாய பகுதியில் புத்தளம் உதவி தேர்தல் ஆணையாளர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த வாக்காளர் அடையாள அட்டைகள் தபால்காரர்களால் சந்தேக நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதுடன் சந்தேக நபர்களான தபால்காரர் தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் இன்று வரையில் கைது செய்யப்பட்ட மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 6 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மொத்தம் செய்யப்பட்ட மொத்த ஆதரவாளர்களின் எண்ணிக்கை 98ஆக அதிகரித்துள்ளது. நேற்றைய நாளில் மாத்திரம் தேர்தல் தொடர்பான 3 குற்றவியல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக
காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெறப்பட்ட மொத்த குற்றவியல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 61 ஆகும். தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக நேற்று 20 முறைப்பாடுகள் கிடைத்ததோடு மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 222 உயர்ந்துள்ளது. இதேவேளை கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் இன்று வரையான காலப்பகுதியில் 23 வாகனங்கள் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மிக கூடிய விரைவில் கைது செய்யப்படலாம். அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் முக்கிய அரசியல் பிரமுகர் என்றும் அனுர அரசின் உயர்மட்ட தரப்பிலிருந்து அறிய முடிகின்றது. மேலும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பிள்ளையானிடமும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் அந்த பிரதான சூத்திரதாரிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளை கொண்டு அவற்றை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அறிய முடிகின்றது. நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றவே 2019ஆம் ஆண்டில் ஒரு தரப்பால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். எனவே ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படவுள்ள முக்கிய அரசியல் பிரமுகர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அமெரிக்காவுடனான தீர்வை வரி குறித்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்துள்ளதாக கூறிய ஜனாதிபதியின் கூற்றை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேள்விக்குள்ளாக்கியுள்ளார். பரஸ்பர தீர்வை வரி விதிப்பு தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு அரசாங்கத்தால் எவ்வாறு முடிந்தது என ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரி அறவிடப்பட உள்ளதாக அமெரிக்கா அறிவித்தது. குறித்த வரியிலிருந்து நிவாரணம் பெறும் முயற்சியில் இலங்கை ஈடுபட்டுள்ளதுடன் இது தொடர்பான கலந்துரையாடல்களுக்காக இலங்கை குழு ஒன்று அமெரிக்காவிற்கு சென்றது. இந்த நிலையில் இலங்கை குழுவின் பேச்சுவார்த்தை வெற்றியளித்ததாகவும் இது தொடர்பிலான முடிவுகள் விரைவில் கூட்டு அறிக்கையில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரத்னபுரியில் தெரிவித்தார். அமெரிக்கா தற்போது சீனாவையும் வேறு பெரிய நாடுகளையும் முன்னிலைப்படுத்தி கலந்துரையாடி வருவதாக சுட்டிக்காட்டிய ரணில் விக்ரமசிங்க அமெரிக்கா முதலில் பெரிய நாடுகளை கவனித்துவிட்டு பின்னர் தான் சிறிய நாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் எனவும் குறிப்பிட்டார். இது இவ்வாறு இருக்கையில் இலங்கை அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தை மாத்திரம் வெற்றியளித்து எவ்வாறு சாத்தியம் என ரணில் விக்ரமசிங்க கண்டியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போது கேள்வி எழுப்பினார். தனது தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தற்போது நாட்டில் பாதுகாப்பு பிரச்சினை ஒன்று உள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைக்கப்பட்டு வருகின்றது. மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை மேலும் குறைப்பதற்காக தெரிவித்து தற்போது எமக்கு ஒரு கடிதம் கிடைக்க பெற்றுள்ளது. இதே போன்று நாட்டு மக்களின் பாதுகாப்பையும் நாளாந்தம் குறைத்து வருகின்றனர். மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை நிறைவு செய்தார், சீரமைத்தார், ஜனாதிபதியாகவும் செயற்பட்டார். அவருடைய பாதுகாப்பை குறைக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மக்களுடைய பாதுகாப்பினையும் குறைக்கின்றனர். ஒவ்வொரு இடங்களிலும் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்படுகின்றது. நீதிமன்றத்திற்கு சென்ற நீதிபதி முன்னாலேயே துப்பாக்கிச்சூடு நடத்துகின்றனர். காணாமல் போன சந்தேக நபர் செவ்வந்தியை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அடுத்து பெற்ற பிள்ளைகளின் முன்னாலேயே தந்தை சுட்டுக்கொலை செய்துவிட்டு செல்கின்றனர். இது போன்ற விடயங்களுக்கு இடமளிக்க முடியாது. இவற்றை கட்டுப்படுத்தத்தான் நாட்டில் சட்டம் என்ற ஒன்று உண்டு என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரிச்சுமையை குறைக்காத நிலையில் அதிகளவில் பாதிப்புகளை எதிர்கொள்ள போவது பெருந்தோட்ட தொழிலாளர்களே என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். லிந்துலை அக்கரப்பத்தனி பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி பாரியளவிலான பொருளாதார சிக்கலை ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி காரியாலயத்திலிருந்து இதுவரையில் யாருமே வரி குறைப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசவில்லை எனவும் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதாரத்தை பற்றி நன்கு அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டார்.